ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு இது பேர் என்ன சொன்னோமா எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவா. அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பொருளை வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறத தான் காமிக்க போகிறோம். அது எப்படி ரெடி ஆகுதுங்கிறத பார்ப்போம். என்னென்ன பொருள் தேவை அதுக்கு அதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவை தண்ணி. அப்புறம் ஷாம்பு. என்ன ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்லையா? ஷாம்பு. அப்புறம் இந்த மாதிரி 2 எம்டி பென், இல்லை சும்மா வெறும் 2 பென் எடுத்தால் போதும். ஓகே. அப்புறம் ஒரு சிசர். சரி. அப்புறம் நூல். அப்புறம் சீனி. அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவே நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணுறோம். ஆமாம், அந்த எப்படி வருதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம். க்ளோஸ் அப் பண்ணி தட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சீனி போட்டுக்கிறாங்க. எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாற்றி போட்டுக்கலாம். நம்ம குழப்பினாலும் போடலாமா? இப்போ நம்ம வந்து தெளிவாக காமிக்கணுங்கிறக்கா லைனாக போடுறோம். பாக்கெட் ஷாம்பு எதுனாலும் போடலாம். எங்கிட்ட இருக்க ஷாம்பு பரவாயில்ல. எங்கிட்ட இருக்க ஷாம்பு நாங்கள் போடுறோம். ஷாம்பு சீனியோட அளவுக்கு எடுத்துக்கலாம். சீனி எவ்வளோ அளவு போட்டிருக்கோமோ அது அளவுக்கு ஷாம்பு. அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க. கரெக்டாக பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அப்புறம் இதாகாது. இந்த தட்டு நிறைய அளவுக்கு இருக்கணும். அதுக்காக ஒரு தட்டுன்னு அந்த தட்டு ஃபுல்லாக கிடையாது. இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு நிறைய முக்குனா அந்த முக்கணும். ஓகே. அப்புறம் என்ன செய்யணும்? இதை மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் காமிச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மக்களே, ஒரு தப்பு நடந்து போச்சு. பெண் வந்து அதில் முங்குற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் வந்து இப்படி பிளெயினான ஒரு தட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அந்த தட்டு வந்து கொஞ்சம் சின்ன தட்டு பற்றியில். அதனால் ஷாம்பு நான் நிறைய போட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பென்சில்னாலும் நடக்கும். பென்னு தான் இல்லை, பென்சில் வச்சுக்கலாம். ஒல்லியா குட்டையாக பென்சில் இருந்தால் அதுவும் கொஞ்சம் நல்லது தான். அதனால் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிட்டோம். சீனியும் இந்த இதுவும் நல்லா கரையணும். அதில் வேறு பாம்பேல உள்ள சீனி வேறு பார்த்தீங்கன்னா கொட்டை கொட்டையாக கிடக்கும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பாம்பே சீனி எந்த தண்டியில் இருக்குது பாருங்க. இது கரையிறதுக்கே 4 நாள் ஆகும். இருந்தாலும் கரைப்போம் போட்டு. ஓரளவு இப்போ நல்லா கலக்கி வச்சாச்சு. சீனி கொஞ்சம் இன்னும் கரையில் பாருங்க. ஆமாம், சீனி அங்கங்கே கொஞ்சம் கிடக்குது. கண்ணாக முழிச்சிட்டு கிடக்கு. சரி, அது கிடந்துட்டு போட்டோம். நம்ம வந்து 2 பெண்ணில் வந்து நம்ம கயிறு கட்ட போகிறோம். ஆமாம். இப்படி 2 பெண் எடுத்துக்கோங்க. மூடி வேணுமா பாப்பா? மூடி வேணுமா வேண்டாமா? மூடி வைக்கல. மூடி வைக்காம பண்ணோம். அப்போ தான் முக்க முடியாது. அவங்க வந்து பென்சில் வச்சுருந்தாங்க. நாங்கள் பென் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் பென்சில் கிடையாது. இப்படி நூல் எடுத்து நான் வந்து இன்னும் கெட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து கெட்ட தெரியாது. இங்கேயும் கயிறு கட்ட போகிறோம். இப்படி இவ்வளோ நீளம் வர்ற மாதிரி இப்படி கெட்டணும். எப்படி கெட்டுறதுன்னு காமிக்க பாருங்க. நல்லா 2 சொட்டை போட்டு வச்சுருவோம். இப்போ கத்திரிக்கோலை வச்சு இதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த முனப்பில் கட்டணும். ஒரு தலை 2 சைடுமே 2 நூல் போட்டு இப்படி கட்டிக்கணும். கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷாம்பு தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் முக்கி இப்படி புண்ணு ஊதணுன்னா அதில் பெரிய இதாக நுர வருமா. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி வருதுன்ட்டு. வாங்க பார்க்கலாம். பாப்பா வந்து இதில் எப்படி முக்குறான்னு பார்த்தீங்களா? இப்படி முக்கி அப்புறம் ஊதுவா. ஊது ஷாம்பு கம்மியாக இருக்குன்னு தெரியல. வருது பார்த்தீங்களா? பெரிய இதாக வருது பாருங்க. பார்த்தீங்களா? அதுதான் இதுதான் எல்லோரும் செஞ்சாங்க. நம்மளும் இதேமாரி செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தோம். எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? சூப்பர். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இதை தான் செஞ்சு பார்க்க ஆசைப்பட்டோம். பாருங்க. இப்படி செஞ்சுட்டு இப்படி தூக்குறாங்க. ஒரு மாதிரி பெருசாக பலூன் மாதிரி வருது. அதை செஞ்சு பார்க்குறா, வர மாட்டேங்குது. ஆனால் வரும். நிறைய தண்ணி ஷாம்பு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம். ஷாம்பு கொஞ்சம் நிறைய ஊற்றினா நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டையாக வருது பாருங்கள். நீங்களும் இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. ஆசைப்பட்டு செய்வாங்க, ஊதுவாங்க. வீட்டில் இப்படி செஞ்சால் நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். சூப்பர். சீனி எதுக்கு போடுறாங்கன்னா உடையாமல் ரொம்ப நேரம் உடையாமல் இருக்கிறக்கா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் போடுறாங்க. ஆனால் ஷாம்பு கம்மியாக இருந்தாலும் இப்போ உடனே உடஞ்சிருது. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஷாம்பு கொஞ்சமாக போட்டோம். அதனால் இப்படி ஆயிடுச்சு. அதான் நீங்கள் கூட கொஞ்சம் ஷாம்பு ஊற்றிக்கோங்க. ஒரு பாக்கெட் ஷாம்பு தான் ஊற்றுறாங்க. சின்ன இடத்துலையும் பாதி வீடியோ எடுக்கல. ஆன் பண்ணாமே நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். நேற்று கூட சூப்பராக இருந்துச்சு நைட்டு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. பபுள்குள்ள பபுள்.
இங்கே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்து சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி யாராவது ஏதாவது செய்கிறது இருந்தால் பண்ணி போடுறோம் கண்டிப்பாக. ஓகே, பாய்.